தரைக்கு போடக்கூடிய மாப்பை வேண்டா நடு வீட்டில் போட்டான். அப்படித்தானே யோசிக்க தோணுது. 2 நிமிஷத்துல மாப்பு மல்லாந்து படுக்கும்போது தான் நமக்கே தெரிய வருது. இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி நாயை நீங்க பார்த்ததுண்டா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு டெலிவரி பண்ற நீங்க ரொமான்ஸ் பண்றது தப்பில்ல. உங்களை நம்பி அங்க ஒரு ஜீவன் சாப்பாடு ஆர்டர் போட்டு காத்துட்டு இருக்குமே, அதை நினைச்சு பாத்தீங்களாடா? என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. மணமகன் கே கணேஷ் ஓகே, மணமகள்கள் எம் சவிதா எஸ் கவிதா. இல்ல புரியல. மணமகள்கள் 2 பேர் போட்டிருக்கு, ஒருவேளை 2ஆ இருக்குமோ? நீங்க படிக்கட்டுல இருந்து வேகமா வரீங்க, திடீர்னு உங்களுக்கு பாத்ரூம் வந்துட்டுன்னா அதுக்காண்டி தான் இந்த ஐடியா. இந்த இடத்துல பாத்ரூம் வேலையை முடிச்சுட்டு பக்கத்துல நல்லி இருக்கு, அதுலயே வாஷ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கீழே இறங்க படிக்கட்டு இருக்கு, இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி வீடு கட்டின இன்ஜினியருக்கு ஒரு லைக் கொடுத்துடலாமா? அடே நீ என்னடா பாம்பு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சம்பவத்தை அந்த பாம்போட ஹஸ்பண்ட் பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல பேதில போவா, அவன் என் பொண்டாட்டில. பைக்ல கூட்டிட்டு போறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லனா இந்த மாதிரி தானே பண்ணி ஆகணும். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு நம்மள மாதிரி 90 கிட்ஸ் பலருக்கு இதுதான் நிலைமை. என்ன நான் சொல்றது? மாப்பிள்ளைக்கு புதுசா இன்னைக்குதான் கல்யாணம். பொண்ணு வர கொஞ்சம் லேட் ஆனதுனால சத்த நேரம் மாப்பிள்ளை ஸ்டேஜிலே தூங்கிட்டாரு. இது ஒரு குத்தமா? நமக்கு கல்யாணமா அப்படிங்கிற சாக்குல தூங்கியிருப்பாரோ? இந்த வீடியோல இந்த நாய்க்குட்டி பண்ணினது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. நாய் பொதுவா குழியில தான் உச்சா போகும். அது தொப்புள் குழியா இருந்தா என்ன, வேற எந்த குழியா இருந்தா என்ன? அது என்னன்னு தெரியல. நம்ம இந்தியால தான் எல்லாமே நடக்குது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த இடம் திடீர்னு இந்த மாதிரி சூறாவளி காத்து எங்கெல்லாமோ வருது. நீங்க இந்த மாதிரி சூறாவளி காத்த பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 5 வண்ண பூவே. இந்த மனுஷன் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அது தெரியல, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கோட்டர் அடிச்சுட்டு பண்றாரா இல்ல குரங்கு மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பண்றாரா? புதுசா இருக்குல்ல. பூரி தேய்க்கிறதுக்கு பூரி கட்டை இல்ல, அதனால இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வயிறு மாதிரி பூரியும் புஷ்னு வந்திருக்கு. சைனாவா மாதிரி இந்தியாலையும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, அதுல ஒண்ணுதான் இது. புதிய கண்டுபிடிப்பு புதுமண தம்பதிகளுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம் சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். சீத்தாப்பழம் சாப்பிடும் போது வீடு ஃபுல்லா கொட்டையாயிருமே அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? இவங்க அறிவுல தீயதான் வைக்கணும். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு அது ஒண்ணுமில்ல, ஐயர் அவசரத்துல வீட்டுல மணியை வச்சுட்டு வந்துட்டாரு, அதனால ஸ்மார்ட்டா இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. இந்த காலத்துல ஐயர் எல்லாருமே அப்டேட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அது அப்பம் புரியல, ஆனா இப்பம் புரியுது. வண்டியை டோப் அடிச்சு பார்த்துருக்கோம், ஆனா 2 கால்ல வண்டியை டோப் அடிச்சு இன்னைக்கு தான் பாக்குறோம்.
இந்த மனுஷனை உண்மையாவே பாராட்டணும். சட்ட ஒழுங்கை பின்பற்றி டோப் அடிக்காருன்னா பாருங்களேன். விச் மீன்ஸ் ஹெல்மெட்டை போட்டிருக்காருல. மனுஷங்களை விட குரங்கு புத்திசாலித்தனமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப நேரமா மரத்துல உட்கார்ந்து யோசிச்ச குரங்கு கடைசியா ஒரு சம்பவம் மன்னிச்சு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். நடிகர் அஜித் குமாரோட ஃபேனா இருப்பாரோ? 2 கையையும் விட்டுட்டு தான் வண்டியை ஓட்டுவேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தாத்தா அது பாட்டுக்கு கையை விட்டு ஓட்டுறாரு. ஆப்போசிட்ல வர்றவன் நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த பில்டிங்கை கட்டினவன் என்ன மைண்ட் செட்ல கட்டியிருக்கானே தெரியல. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தப்பாவே இருக்கு. அரை அடி அகலத்துக்கு எதுக்கு முன்னாடி கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. இந்த வீட்டில் எப்படி வந்து தங்குவான்லே அப்படிங்கிறதும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.